அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய மிக பெரும் பேரருளால் புனிதம் நிறைந்த ரமதான் மாதம் நம்மை வந்தடைந்திருக்கின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த மாதத்திலே நமக்கு வழமையான ரமதான்களிலே தருவதை விடவும் கூடுதலான நன்மைகளை தந்து அருள் புரிவானாக. வழக்கமான ரமதான்களை விட இந்த ஆண்டு ரமதானை நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த ரமதானாக எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக என்கிற துஆவோடு நாம் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஏற்கனவே 10 மணி நிகழ்ச்சி என்று அறிவித்திருந்தோம். தராவி தொழுகையை இல்லத்திலே நிறைவு செய்துவிட்டு நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முதல் நாள் என்பதால் தாமதமாகிவிட்டது. இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் குறித்த நேரத்திலே நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. அன்பு சகோதரர்களே, இன்றைய தினம் நாம் எல்லோருமே வழக்கத்துக்கு மாறாக நம்முடைய இல்லத்திலே தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்திருப்போம். முதலாவது, தராவீஹ் தொழுகை என்றால் என்ன, அதை வீட்டில் தொழுவது என்றால் எப்படி தொழ வேண்டும் என்று இன்றைக்கு நாம் பார்த்து விடுவோம். தராவீஹ் என்கிற வார்த்தை தர்வீஹத் என்ற வார்த்தையினுடைய பன்மை சொல். தர்வீஹத் என்று சொன்னால் ராஹத்தாக அமர்வது என்று பொருள். அமைதியாக நிம்மதியாக உட்காருவது என்று பொருள். தராவீஹ் என்றால் ராகத்தாக அமைதியாக பலமுறை உட்காருதல் என்று பொருள். எதற்காக இந்த தொழுகைக்கு ரமலான் மாதத்தில் நாம் இஷா தொழுகைக்கு பிறகு நிறைவேற்றக்கூடிய இந்த 20 ரக்காத்துகளை கொண்ட இந்த தொழுகைக்கு தராவீஹ் என்று பெயர் வந்திருக்கிறது என்றால், ஒவ்வொரு 4 ரக்காத்துகளுக்கும் ஒரு தடவை ராகத்தாக நிம்மதியாக அமர்ந்து ஏதாவது திக்ரு தஸ்பீஹு இவற்றையெல்லாம் ஓதி முடித்துவிட்டு அதன் பிறகு அமைதியாக ராகத்தாக எழுந்து இன்னொரு 4 ரக்காத்துகளை தொழுவது. இப்படியாக 5 முறை 4 ரக்காத்தாக 20 ரக்காத்துகள் வரை தொழுவதனால் இந்த தொழுகைக்கு தராவீஹ் என்று பெயர் வந்திருக்கிறது. வீட்டிலே தராவீஹ் தொழக்கூடியவர்கள் ஆண்கள் தொழுகை நடத்த வேண்டும், பெண்கள் பின்னால் நின்று தொழ வேண்டும். ஆண்களுக்கு பின்னால் நின்று தொழ வேண்டும். என்னுடைய வீட்டிலே நன்றாக என்னை விடவும் சிறப்பாக குர்ஆன் ஓதுவார்கள், என்னை விட அதிகமான சூறாக்களை என்னுடைய மகள் மனப்பாடம் செய்திருக்கிறாள் என்பதற்காக பெண்களை முன்னால் இமாமாக நிறுத்திவிட்டு ஆண்கள் பின்னால் நின்று தொழக்கூடாது. பெண்களுக்கு இமாமாக நின்று தொழுகை நடத்தலாம், ஆண்களுக்கு பெண்கள் இமாமாக நிற்கக்கூடாது. எனவே ஆண்கள் தொழுகையை நடத்த வேண்டும் இமாமாக நின்று, பெண்கள் பின்னால் நின்று தொழ வேண்டும். அதற்கடுத்தபடியாக 4 ரக்காத்துகளுக்கு ஒரு முறை வழமையாக நாங்கள் எல்லாம் திக்ரு தஸ்பீஹ் ஏதாவது ஓதுவோம். அது எங்களுக்கு ஓத தெரியாது, நாங்கள் என்ன செய்வது என்று சிலர் கவலைப்படுகிறார்கள். அப்படி ஓதுவது கட்டாயமல்ல. 4 ரக்காத்துகளுக்கு ஒரு முறை ஏதாவது செலவாத்து திக்ரு கண்டிப்பாக ஓதித்தான் ஆக வேண்டும் என்பது கட்டாயமல்ல. ஓதுவது நல்லது. அதுதான் தராவீஹ் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தமும் அதுதான். அதனால் இந்த தஸ்பீஹ் தான் ஓத வேண்டும், இந்த திக்ரு தான் ஓத வேண்டும் என்கிற எந்த வரையறையும் கணக்கும் கிடையாது. தாராளமாக உங்களுக்கு தெரியக்கூடிய திக்ருகள் தஸ்பீஹ்களை ஓதிக்கொண்டு கையை காலை நீட்டி ஒரு ராகத்தாக நம்ம வீட்டிலே இருந்துவிட்டு பிறகு ஒரு 2-3 நிமிடம் கழித்து எழுந்து பிறகு இன்னொரு 4 ரக்காத்துகளை நாம் தொழுது கொள்ளலாம். தராவீஹ் தொழுகையை 2 ரக்காத்துகளாக தொழ வேண்டும். சிலர் எனக்கு 5 சூறா அல்லது 10 சூறா தான் மனப்பாடம் இருக்கிறது, என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். 5-10 சூறாக்கள் மட்டுமே உங்களுக்கு மனப்பாடம் இருக்கும் என்றால் அதை மட்டும் ஓதி திரும்ப ஓதி அல்ஹம்து சூறாவுக்கு அப்புறமாக ஒவ்வொரு ரக்காத்திலையும் ஒவ்வொரு சூறாக்களை ஓதி நீங்கள் தொழுது கொள்ளலாம். 10 சூறா 10 ரக்காத்தில் முடித்து விட்டதென்றால் மறுபடியும் அதே 10 சூறாக்களை ஓதி இன்னொரு 10 ரக்காத்துகளை தொழுது கொள்ளலாம். வீட்டிலேயே தராவீஹ் தொழுகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால்
ஒரேடியாக தஹஜ்ஜதையும் தொழுது முடித்துவிட்டு நான் வித்ரு தொழ விரும்புகிறேன் என்று நினைத்தால் அதையும் தாராளமாக செய்து கொள்ளலாம். அதிலே எந்த தவறும் கிடையாது. இது தராவி தொழுகையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கும் நடைமுறையும். அதற்கடுத்தபடியாக நாம் வீட்டிலே தொழுகின்ற காரணத்தினால் இது வழமைக்கு மாறாக ஃபர்லு வீட்டிலே பெண்கள் தொழுதிருப்பார்கள். ஆண்கள் சில நேரங்களிலே பள்ளிவாசலுக்கு வர இயலாத போது வீட்டிலே ஃபர்து தொழுதிருப்பார்கள். 20 ரக்காத்துகளை அடுத்தடுத்து தொடர்ந்து தொழுகிற ஒரு பழக்கம் நமக்கு இப்போதுதான் புதிது. எனவே அந்த ஒரு தொழுகையை நாம் தொழக்கூடிய நேரத்தில் நம்மையும் அறியாமல் நமக்கு ஏதாவது மறதி ஏற்படலாம், தொழுகையில் ஏதாவது விடுதல்கள் ஏற்படலாம். அப்படி ஏற்படுமானால் ரொம்ப பதற வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. புதிதாக இருக்கிறது என்பதற்காக பயப்பட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. தொழுகையிலே ஏதாவது செய்ய வேண்டிய ஃபர்லுகளை நாம் இடம் மாற்றி செய்துவிட்டால் அல்லது தொழுகைக்கு வெளியில் செய்ய வேண்டிய ஏதாவது ஒரு செயலை மறதியாக தொழுகைக்கு உள்ளே செய்துவிட்டால் அதற்கென்று சஜிதா சஹுவுன்னு ஒன்று இருக்கு. சஜிதா சஹுவு என்று சொன்னால் மறதிக்காக செய்யக்கூடிய சஜிதா. தொழுகையில் ஏதாவது மறதியாக ஒரு வாஜிபையோ அல்லது ஒரு சுன்னத்தையோ விட்டுவிட்டால் அல்லது ஃபர்லை இடம் மாற்றி செய்துவிட்டால் அதற்காக சஜிதா சஹுவை செய்ய வேண்டும். சஜிதா சஹு செய்தால் அந்த தொழுகை எந்த குறையுமின்றி நிறைவேறிவிடும். ஃபர்லை விட்டுவிட்டால் தொழுகையே நிறைவேறாமல் போய்விடும். உதாரணமாக ருக்குவை விட்டுவிட்டீர்கள் அல்லது அல்ஹம்து சூரா ஓதுவதை விட்டுவிட்டீர்கள், இப்படி ஏதேனும் ஒன்றை விட்டுவிட்டீர்கள் என்றால் அப்போது தொழுகையே நிறைவேறாமல் போய்விடும். 2 சஜிதாக்களும் சேர்ந்துதான் ஒரு ஃபர்து. 2 சஜிதாவையுமே நீங்கள் செய்யவில்லை என்றால் அந்த தொழுகை நிறைவேறாது. 2 சஜிதாவுக்கு பதிலாக ஒரு சஜிதா மட்டும் செய்துவிட்டு மறதியாக அத்தையாத்தில் உட்கார்ந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அத்தையாத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வருகிறது, அடடா நாம் ஒரு சஜிதா தானே பண்ணணும், இன்னொரு சஜிதா பண்ணலையே என்று உங்களுக்கு நினைவு வந்தால் அந்த தொழுகையை சரியான தொழுகையாக அது பாத்திலாகி விடாமல் காப்பாற்றுவதற்கு சஜிதா சஹுவை செய்து கொண்டால் போதுமானது. 2 சஜிதாவும் சேர்ந்துதான் ஒரு ஃபர்து. சரி, சஜிதா சஹு என்பது எப்படி செய்ய வேண்டும்? சஜிதா சஹு என்பது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நாம சஜிதா சஹுவை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தொழுகைக்கு உள்ளேயே செய்து கொள்ள வேண்டும். தொழுகைக்கு வெளியில் சஜிதா சலாம் எல்லாம் கொடுத்து முடித்து விட்டு செய்வதல்ல. தொழுகைக்கு சலாம் கொடுப்பதற்கு முன்னாடியே சஜிதா சஹுவை செய்து கொள்ள வேண்டும். அதாவது முழுமையாக அத்தஹியாத்தும் தரூத இப்ராஹிமும் ஓதி முடித்துவிட்டு, தரூத இப்ராஹிம் ஸலவாத் எல்லாம் ஓதி முடித்துவிட்டு சலாம் கொடுப்பதற்கு முன்னால் 2 சஜிதாக்களை செய்துவிட்டு திரும்ப 2 சஜிதா முடிச்சுட்டு அத்தையாத்தில் உட்கார்ந்துட்டு எதையும் ஓதாம சலாம் கொடுத்து விட வேண்டும். இதுதான் சஜிதா சஹு செய்யும் முறை என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அத்தஹியாத்தை ஓதிவிட்டு தரூத இப்ராஹிம் ஸலவாத்து ஓதுறதுக்கு முன்னாடி ஒரு சலாம் மட்டும் கொடுத்து விட்டு பிறகு 2 சஜிதாக்களை செய்துவிட்டு அத்தையாத்தில் உட்கார்ந்து பிறகு மறுபடி அத்தையாத்தை தொடக்கத்தில் இருந்து ஓதி ஃபுல் அத்தையாத்தை முடித்து சலாம் கொடுத்து விட வேண்டும். இதுதான் சஜிதா சஹு செய்யக்கூடிய முறை என்று சொல்கிறார்கள். 2 இமாம்களும் 2 வகையான வழிமுறைகளை சொல்கிறார்கள். இதுதான் சஜிதா சஹு செய்யக்கூடிய முறை. இந்த சஜிதா சஹுவை செய்துவிட்டோம் என்று சொன்னால் தொழுகையிலே நாம ஏதாவது வாஜிபையோ சுன்னத்தையோ மறதியாக விட்டுவிட்டோம் என்று சொன்னால் சஜிதா சஹு செய்து கொண்டால் போதுமானது. ஃபர்லை விட்டுவிட்டால் தொழுகையை மறுபடித்தான் தொழ வேண்டும். எவ்வளவுதான், சிம்பிள். இது ரொம்ப போட்டு மனசுல போட்டு குழப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. தைரியமாக நம்ம நிம்மதியாக தராவி தொழுகையை ஓதலாம். நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு ரக்காத்துகளையும் அழகா கிராத்தை ஓதி தஜ்வீத் முறைப்படி ஓதி நிம்மதியாக தொழுகலாம். நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம வீடு தான், நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டு அழகாக நிம்மதியாக ஓதி தொழுது கொள்ளலாம். இதுதான் சஜிதா சஹு செய்யக்கூடிய ஒரு முறை. இந்த நேரத்தில் சஜிதா என்பது எத்தனை வகையான சஜிதாக்கள் இருக்கின்றன. இப்போ சாதாரணமாக சில பேர் என்ன செய்வாங்கண்டா, சில பேர் நம்ம பள்ளிவாசலில் பார்க்கலாம், ஃபர்தான தொழுகையை முடித்து விட்டு சலாம் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமாக துவா ஓதிட்டு உடனே ஒரு சஜிதா செய்வாங்க.
சஜிதா செஞ்சு அதில் வேண்டிய துவாக்களை எல்லாம் கேட்டுட்டு அப்புறமா திரும்ப எந்திரிச்சு போவாங்க. இப்படி நிறைய பேரை இப்போ சமீப காலமாக பார்க்க முடிகிறது. இந்த மாதிரி தொழுகை முடிந்த பிறகு ஒரு சஜிதாவை மட்டும் செய்வதற்கு ஏதாவது நபி வழிகளிலே ஆதாரங்கள் இருக்கின்றனவா என்று பார்த்தோம் சொன்னா இப்படி செய்வதற்கு எந்த விதமான சான்றுகளும் கிடையாது. நமக்கு தேவைப்படக்கூடிய துவாக்களை அல்லாஹ்விடத்திலே தொழுகை முடித்துவிட்டு கையேந்தி கேட்கலாம். துவா செய்யும் போது அல்லாஹ்வை புகழ வேண்டும். துவா செய்து நிறைவு செய்யும் போதும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிற போது ரொம்ப பணிந்தும் ரொம்ப நயமாகவும் அழகாகவும் அழகான வார்த்தைகளை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். துவா செய்யும் போது நம்மையும் அறியாமல் மனமுருகி கண்ணீர் வந்தால் கண்ணீரை அடக்க வேண்டாம், கண்ணீரை கொட்டுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே தொழுகை முடித்துவிட்டு நமக்கு தேவையான துவாக்களை அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொள்ளலாம். அதுக்குன்னு தனியா ஒரு சஜிதா செய்ய வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. சஜிதா என்பது தொழுகையில் ஏற்பட்ட மறதியை நிவர்த்தி செய்வதற்காக செய்யக்கூடிய சஜிதா சஹு ஒன்று இருக்கிறது. அடுத்தபடியாக சஜிதா ஷுக்குர் ஒன்று இருக்கு. சஜிதா ஷுக்குர்னா என்னண்டா நன்றிக்காக செய்யும் சஜிதா. ஏதாவது நமக்கு நீண்ட நெடுங்காலமாக நாம் எதிர்பார்த்த ஒரு நன்மையான காரியம் நடந்துவிட்டது என்றால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக சஜிதா செய்வது, இதுக்கு பேர் சஜிதா ஷுக்குர். அல்லது நாம எதிர்பார்க்காம திடீரென்று நமக்கு ஒரு நன்மை கிடைத்து விட்டது, அல்லது நமக்கு நீண்ட நெடுங்காலமாக நாம் விற்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சொத்தை கேட்டு திடீர்னு ஆள் வருது, நல்ல விலைக்கு எடுத்துக்கிறதா சொல்றாங்க, உடனே நன்றிக்காக சஜிதா செய்கிறீர்கள் என்று சொன்னால் இது பேர் சஜிதா ஷுக்குர். இந்த சஜிதா ஷுக்குர் என்பதற்கு ஓதுவும் தேவையில்லை, கிபிலாவை முன்னோக்க வேண்டும் என்கிற அவசியமும் கிடையாது. உதாரணமாக சொல்றவங்களுக்கு இந்த கிரிக்கெட் வீரர்கள், முஸ்லிம் கிரிக்கெட் வீரர்கள் எல்லாம் அவர்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைத்து விட்டால் அல்லது எதிர்பாராத வகையிலே எதிரணி வீழ்ந்து விட்டால் இவர்களுக்கு கோப்பை கிடைக்கப் போகிறது, வெற்றி பரிசு இவர்கள் தான் தட்டி செல்ல போகிறார்கள் என்ற நிலை ஏற்பட்டு விட்டால் உடனே அந்த பேட் அப்படியே தூக்கி வீசிட்டு அந்த ஃபீல்டிலே சஜிதா பண்ணுவாங்க பாருங்க. இந்த காட்சிகளை நீங்க கிரிக்கெட் ரசிகர்கள் நிறைய பார்த்திருக்கலாம். இதற்கு பேர் தான் சஜிதா ஷுக்குர், நன்றிக்காக செய்யும் சஜிதா. நன்றிக்காக சஜிதா செய்யும் போது அதற்கு ஒதுவும் அவசியம் இல்லை, கிபிலாவை முன்னோக்க வேண்டும் என்கிற அவசியமும் கிடையாது. இது எப்போதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது திடீர்னு ஒரு நன்மை கிடைக்குது அல்லது எதிர்பார்த்த நன்மை ஒன்று நீண்ட நாட்களாக தட்டி தட்டி போய்கிட்டு இருந்தது கிடைச்சிச்சுன்னா பண்ணலாம். அல்லது ஒருவர் ஒரு பெரிய நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, அதே வேலையைத்தான் நீங்களும் செஞ்சுருப்பீங்க. ஒரே வாகனம், உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரே வாகனத்தை எடுத்துகிட்டு போயிருப்பீங்க, ஒரே ரோட்டில் நீங்கள் பயணம் பண்ணியிருப்பீங்க, ஒருத்தர் விபத்தில் மாட்டிக்கிறார், உங்களுக்கு எந்த சேதமும் இல்லாமல் நீங்கள் இருப்பீங்க. உடனே அல்லாஹ்வுக்கு ஒரு சஜிதா ஷுக்குர், நன்றிக்கு சஜிதா செய்வது. அது நமக்கு நடந்திருந்தா என்ன ஆகிறது? இதுக்கு பேர் சஜிதா ஷுக்குர், நன்றிக்காக செய்யும் சஜிதா என்று இதற்கு பெயர். இது ஒன்று இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நாம பார்த்தோம்னு சொன்னா சஜிதா ஷுக்குர் அவர்கள் செய்திருக்கிறார்களா அப்படின்னு பார்த்தா பண்ணியிருக்கிறாங்க. எப்போ பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு முறை கடிதம் எழுதுறாங்க. என்ன கடிதம் எழுதுறாங்கன்னு சொன்னா, ஹமதான் என்ற ஒரு குலத்தை சார்ந்தவர்கள், ஹமதான் என்கிற குலத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தை தழுவி விட்டார்கள். அவர்கள் ரசூலுல்லாஹ் கடிதம் எழுதுறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடிதத்தை கொண்டு போறாங்க. அங்கிருந்து அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு கடிதம் கொடுத்து அனுப்புகிறார்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, இந்த ஹமதான் என்கிற குலத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்கிற தகவலை கடிதத்தின் வழியாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே ஒரு சஜிதா செய்தார்கள். சஜிதா ஷுக்ர் என்பது ஒரு சஜிதா. உடனே அவர்கள் நன்றிக்காக சஜிதா செய்தார்கள். யா அல்லாஹ், அஸ்ஸலாமு அலா ஹம்தான், அஸ்ஸலாமு அலா ஹம்தான், ஹம்தான் குலத்தவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜிதா ஷுக்ர் செய்தார்கள். அதுபோல ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தபூக் என்கிற நம்ம நெருக்கடியான காலகட்டத்தில் நடைபெற்ற யுத்தத்திலே அவர்கள் பங்கேற்க இயலவில்லை, பங்கேற்க வாய்ப்பு இருந்தும் அவர்கள் பங்கேற்கவில்லை. அதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், அந்த கஅப் இப்னு மாலிக் இடத்திலே யாரும் பேசக்கூடாது என்று சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டிருந்தார்கள். அவர்கள் சமூகத்துக்குள்ளதான், பிசிக்கலா அவர் சமூகத்துக்குள்ளதான் இருக்கணும், ஆனால் அவரிடத்துல யாரும் பேசக்கூடாது. ஊரை காலி பண்ணிட்டு போகவும் கூடாது, அவர் அங்கதான் இருக்கணும், ஆனால் அவரிடத்துல யாரும் பேசக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தார். எதற்காக?
அவருக்கு ஒரு மன உறுத்தல் வர வேண்டும் என்பதற்காக. இந்த சூழ்நிலையில் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அவருடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன், அவர் செய்த தௌபாவை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவிக்கின்றார். இந்த அறிவிப்பை கேட்ட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே போய் இந்த தகவலை சொல்லி வாருங்கள் என்று ஆள் அனுப்புகிறார்கள். அந்த தகவலை சொல்ல சென்ற அந்த சஹாபி சொன்னவுடன் ஹஸரத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆடைகள் 2 எடுத்து வந்து சொன்னவருக்கு அன்பளிப்பு கொடுத்தார்கள். ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்கிறார் என்பதற்காக அன்பளிப்பு கொடுத்தார்கள். அல்லாஹ்வுக்கு நன்றிக்காக சஜிதா செய்தார்கள் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே இது அவர்கள் நீண்ட நெடுங்காலமாக எதிர்பார்த்தது. எப்போதுதான் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பான், மன்னிச்சிட்டாங்கிற அறிவிப்பு எப்போ வருமோ என்று ஏக்கத்தில் இருந்ததற்காக, அந்த ஏக்கம் நிறைவேறியதற்காக அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றிக்காக சஜிதா செய்தார்கள். இதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்விலே பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்து மக்களுடைய குற்றங்களை மன்னித்து அவர்கள் அனைவரையும் சொர்க்கவாசிகளாக நீ ஆக்குவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே துவா செய்தார்கள். அல்லாஹ் நான் உங்க சமுதாயத்தில் 1/3 3/1 மக்களுக்கு தான் அந்த வாய்ப்பை நான் தருவேன் என்று சொன்னான். மறுபடியும் துவா செய்தார்கள். 2/3 சொன்னான், 3/2 சொன்னான். அதுக்கப்புறம் துவா செய்தார்கள், எல்லா மக்களையுமே நான் உங்களுடைய பரிந்துரையை ஏற்று நான் சொர்க்கத்துக்கு அனுப்ப தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொன்னவுடன் நன்றிக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஜிதா செய்தார்கள். அதுபோல இன்னொரு சந்தர்ப்பத்திலே எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அறிவித்தான், நபியே உங்கள் மீது யார் ஒரு முறை ஸலவாத்து கூறுகிறாரோ அவருக்கு நானும் ஸலவாத்து கூறுகிறேன். உங்கள் மீது யார் சலாம் உண்டாகட்டுமாக என்று சொல்கிறாரோ அவர் மீது சலாம் உண்டாகட்டுமாக என்று நானும் அவருக்கு அருள் புரிகின்றேன் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா சொன்னான். இதற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா ஷுக்குர் நன்றிக்காக சஜிதா செய்தார்கள். இது ஒரு சஜிதா இருக்கு. அதற்கடுத்தபடியாக திருக்குரானிலே இருக்கக்கூடிய சஜிதாவினுடைய வசனங்களை ஓதும்போது, சஜிதாவின் வசனங்களை ஓதும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்திருக்கின்றார்கள். அப்படி சஜிதா செய்கின்ற போது அது எத்தனை சஜிதானா, அதுவும் ஒரே ஒரு சஜிதா தான். ஒரு சஜிதா தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். சுஜூதுல் குர்ஆன், குர்ஆன் ஓதும் போது அதிலே இடம்பெறுகின்ற சஜிதாவின் வசனங்களை ஓத கேட்டால் அல்லது ஓதினால், அது எதனால அந்த இடத்துல மட்டும் ஒரு 15 இடங்கள்ல இருக்கிறது. எதனால அந்த வசனங்களை ஓதும் போது மாத்திரம் சஜிதா செய்ய வேண்டும்னா, அதிலே எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா என்ன சொல்வான்னா, என்னுடைய நல்லடியார்கள் திருக்குரானை ஓத கேட்டால் யபுகூன வ யஸீதுஹும் குஷூஆ, அவர்களுடைய அச்சம் அதிகரிக்கும், அவர்கள் கண்ணீர் வடித்து அழுவார்கள். வ யஹிரூன லில் அத்கான், அவர்கள் நெற்றியை தரையிலே வைத்து நாடியை கீழே கொண்டு வந்து சஜிதா செய்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறான். இதை கடந்து வரும்போது யா அல்லாஹ் நாங்களும் இதோ சஜிதா செய்கின்றோம், உனக்கு நாங்களும் பெருமை அடிக்கக்கூடியவர்கள் அல்ல, இந்த சஜிதா பண்ணிட்டோம் பாரு என்று அல்லாஹ்விடத்தில் நம்முடைய பணிவை வெளிக்காட்டுவதற்காக அது மாதிரியான வசனங்கள் வருகின்ற போது சஜிதா செய்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த ஒரு வழிமுறை. அது திருக்குர்ஆன்ல 15 இடங்களில் இடம்பெற்றிருக்கிறது. அப்படி சஜிதா செய்யக்கூடிய நேரத்தில் என்ன துவாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறார்கள் சொல்லி கேட்டா, சஜத வஜ்ஹிய லில்லதி ஹலகஹு வ ஸவ்வரஹு வ ஷக்க ஸமஅஹு வ பஸரஹு பிஹௌலிஹி வ குவத்திஹி, என்னுடைய முகம் ஒரு இறைவனுக்காக பணிந்து விட்டது, அவனே அந்த முகத்துக்குரியவனை படைத்தான், அதற்கு அவனே உருவமைத்தான், அவனே அந்த இறைவனை அதற்கு செவிப்புலனையும் பார்வை புலனையும் தந்தான் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொள்வார்கள். அதுபோல இப்படியும் பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள். சஜிதா குர்ஆனுடைய வசனங்களை ஓதும் போது செய்யக்கூடிய சஜிதாவில் பாருங்கள், அல்லாஹு மஹ்துத் அன்னி பிஹா விஸ்ரன், இந்த சஜிதாவின் மூலமாக இறைவா பிழைகளை என்னை விட்டு நீ போக்குவாயாக. வக்துபிலி பிஹா அஜ்ரன், இதற்காக எனக்கு நற்கூலியை எழுதுவாயாக. வஜஅல்ஹா லீ இன்தக ذுஹ்ரன், இறைவா இந்த சஜிதாவை நீ எனக்கு உன்னிடம் ஒரு சேமிப்பு பொருளாக எடுத்துக்கொள்வாயாக. வதகப்பல்ஹா மின்னி, என்னிடமிருந்து இறைவா நீ இதை ஏற்றுக்கொள்வாயாக. கமா தகப்பல்தஹா மின் அப்திக தாவூத், உன்னுடைய அடிமை உன்னுடைய இறை தூதர் தாவூது நபி அவரிடமிருந்து எப்படி இந்த சஜிதாவை ஏற்றுக்கொண்டாயோ அதுபோல என்னுடைய சஜிதாவையும் ஏற்றுக்கொள்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்திருக்கிறார்கள். இதுதான் சஜிதா திலாவத் அல்லது சுஜூதுல் குர்ஆன், குர்ஆன் ஓதும் போது செய்யக்கூடிய சஜிதாவில் கேட்க வேண்டிய துவா.
சஜிதா சஹு, மறதிக்காக செய்யும் சஜிதா, சஜிதா ஷுக்குர், சஜிதா திலாவத், இப்படி 3 சஜிதாக்கள் இருக்கின்றன. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். அதெல்லாம் சும்மா சும்மா சஜிதா செஞ்சுக்கிட்டே இருப்பது என்பது அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்விலே அதற்கு எந்த விதமான ஒரு முன்மாதிரியும் கிடையாது. அடுத்தபடியாக ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், தொழுகையில் நாம் செய்யக்கூடிய சஜிதா, நின்ற நிலையில் தொழுகையில் ருக்குல இருந்து எழுந்திருத்து விட்டு ஏத்திதாலுக்கு வந்துட்டு நாம் சஜிதாவுக்கு போவோம் பாருங்க. அப்படி சஜிதாவுக்கு போகும்போது முதலாவது கையை ஊன்றுவதா அல்லது முழங்காலை ஊன்றுவதா? நிறைய பேர் வித்தியாசமா செய்வாங்க. சஜிதா என்பது அது ரொம்ப அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு வணக்கம். அக்ரபு மாயக்குன் அபுது மிர் ரப்பிஹி வஹுவ சாஜிதுன். ஒரு அடியான் சஜிதாவில் இருக்கும் போதுதான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கின்றான். ருக்குல இருக்கும் போதும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக தான் இருக்கிறான். தக்பீர் கட்டி நிற்கும் போது அந்த அடியான் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக தான் இருக்கிறான். ஆனால் ஒரு அடியான் சஜிதாவில் இருக்கும் போது அல்லாஹ்வுக்கு மிக மிக நெருக்கத்தில் இருக்கின்றான். அக்ரபு என்று சொன்னால் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறான் அர்த்தம். கரீபுன்னு சொன்னால் நெருக்கமா இருக்கிறான்னு மட்டும் அர்த்தம். அக்ரபு என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கத்தில் போய்விட்டான். எப்போ? ஒரு அடியான் சஜிதாவில் இருக்கும்போது. அந்த சஜிதாவை எவ்வளவு கவனமா நாம செய்யணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஜிதா எப்படி இருந்தது? ருக்குல இருந்து எழுந்து இழத்திதாலுக்கு வந்துட்டு சஜிதாவுக்கு போகும்போது முதலாவது முழங்காலை ஊன்ற வேண்டும், அதன் பிறகு கையை வைக்க வேண்டும், அதன் பிறகு கொண்டு போய் நெற்றியை வைக்க வேண்டும். இதுதான் இதனுடைய ஒழுங்கு. இந்த 2 முழங்கைகளும் இந்த விலாப்புறங்களும் வயிற்றோடு ஒட்டாமல் கையை விரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். தொடையும் வயிறும் சேராத அளவுக்கு நாம் நம்முடைய தலையை கீழே கொண்டு வந்து விட வேண்டும். பிற்பகுதியை அப்படியே மேலே கொண்டு வந்துடணும். உடம்பினுடைய கீழ்ப்பகுதியை அப்படியே மேலே கொண்டு வரணும். தலைப்பகுதியை அப்படியே கீழே கொண்டு போயிடணும். தலையினுடைய மொத்த பாரத்தையும் நெத்தியில வைக்கணும். இதை ஒட்டி ஒட்டி எடுக்கக்கூடாது. தலையினுடைய மொத்த பாரத்தையும் தரையில் வைக்க வேண்டும். இதுதான் சஜிதா செய்வதனுடைய ஒழுங்கு. காலை தூக்கக்கூடாது. சஜிதாவின் போது காலை தூக்கக்கூடாது. நிறைய பேர்களை நம்ம பார்க்கிறோம் தொழுகையில காலை தூக்கிடுறாங்க. சஜிதா செய்யும் போது காலை தூக்கக்கூடாது. கால் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படி இருக்கணும். அந்த அந்த விரல் எல்லாம் கிபிலாவை முன்னோக்கமா இருக்கணும். சஜிதாவில் எப்படி கால் இப்படி ஊன்றி இருக்க வேண்டும். 2 கால்கள், அதாவது உள்ளங்கால்கள் தரையிலே ஊன்றப்பட்டிருக்க வேண்டும். 2 முழங்கால்களும் தரையில் ஊன்றப்பட்டிருக்க வேண்டும். 2 உள்ளங்கைகளும் தரையில் ஊன்றப்பட்டிருக்க வேண்டும். கையை உடம்போட சேர்க்காம அப்படி விரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். காலை தூக்கக்கூடாது. நெற்றியில், அதாவது தலையில் மொத்த பாரத்தையும் தரையில கொண்டு போய் வைக்க வேண்டும். மூக்கு படலாம். மூக்கு கட்டாயம் பட வேண்டும் என்பதல்ல. மூக்கு படலாம், அது நல்லது. அதற்கடுத்தபடியாக நெற்றியை இப்படி மறைச்சு வச்சுக்க கூடாது. ஏதாவது துண்டு கிண்டு போட்டு நெத்தியை மறைச்சு வச்சுட்டு அதுக்கு மேலே சஜிதா பண்றது கூடாது. நெற்றி ஓப்பன் நெத்தியாக இருக்கணும். தரையில படணும். அது முசல்லா போட்டுக்குவீங்க, அதுக்கு மேலே நெத்தியை வச்சுக்கிடுவீங்க, அது பரவாயில்ல. நீங்கள் அசையும் போது அசையும் பொருளாக நீங்கள் சஜிதா செய்யக்கூடிய இடம் இருக்கக்கூடாது. இதுதான் சஜிதா செய்வதனுடைய ஒழுங்கு. இந்த முறையிலே நம்முடைய தொழுகைகளை நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்பட்ட தொழுகையாக ஆகிவிடும். தொழுகைக்கென்று சில நெறிமுறைகள் இருக்கின்றன, ஒழுங்குகள் இருக்கின்றன. நம்முடைய தொழுகைகள் அங்கீகரிக்கப்படக்கூடிய தொழுகையாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்ப வேண்டும். அதுபோல தக்பீர் கட்டியவுடன் நம்முடைய சஜிதா செய்யும் இடத்தை நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும். அங்குமிங்கு இப்படி கண்களை அலைபாய விடக்கூடாது. நம்முடைய கண்கள் சஜிதா செய்யும் இடத்தை பார்க்க வேண்டும். அங்குமிங்கு வானத்தை பார்க்கறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. தொழுது கொண்டிருக்கும் போது அப்படியே சஹாபாக்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அப்படியே மரம் மாதிரி நிற்பாங்க. அப்படியே ஒரு ஜடப்பொருள் போல நிற்பார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால் சில பறவைகள் கூட அவர்கள் மேலே வந்து உட்கார்ந்துரும்னு என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அப்படியே அமைதியாக ஜடப்பொருள் போல நின்று கொண்டிருப்பார்கள். இது தொழுகையில் அவர்கள் காட்டிய அக்கறைக்கு அடையாளமாக நபித்தோழர்கள் கூறி காட்டக்கூடிய செய்திகள். எனவே இந்த வகையில் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ரமலான் மாதம் முழுக்க நம்ம தொழக்கூடிய தொழுகை அமைந்திருக்க வேண்டும். முதல் 10 நாட்களில் தராவி தொழுகை வீட்டில் தொழும்போது ஒவ்வொரு 2 ரக்காத்துகளுக்கும் இடையில அதிகமாக அல்லாஹும் மர்ஹம்னா பி ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் என்று துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். அல்லாஹும் மர்ஹம்னா, இறைவா எங்களுக்கு நீ ரஹ்மத் செய்வாயாக, பி ரஹ்மத்திக உன்னுடைய அருளால் எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. அல்லாஹும் மர்ஹம்னா பி ரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன், இரக்கமுள்ளவர்களுக்கெல்லாம் இரக்கமுள்ளவனை எங்களுக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக என்று அதற்கு பொருள்.
இந்த முதல் 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய சிறப்பான ரஹமத் இறங்கி கொண்டிருக்கக்கூடிய நாட்கள். எனவே இந்த ஆண்டு குடும்பத்தோடு தராவி தொழுகக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி இருக்கின்றான். எனவே 20 ரக்காத்துகளை கரெக்டாக தொழுதுறணும். வீட்டில் தான் தொழுகிறோம் அப்படிங்கிறதுக்காக குறைக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் நமக்கு வைக்கக்கூடிய சோதனை இதை பார்க்கணும். நீ ஜமாத்தா பள்ளிவாசலுக்கு போய் தொழுதா தான் 20 தொழுவியா, வீட்டில் தனியாக தொழுதா 5, 10 தொழுதுட்டு ஏமாத்திட்டு போயிடுவியாண்டு அல்லாஹுத்தலா நம்மை சோதிக்கிறான் என்று நாம் கருதி கொள்ள வேண்டும். ஆகையினால ரொம்ப கவனமாகவும் ரொம்ப அக்கறையாகவும் இந்த ரமலானை நாம் கழிக்க வேண்டும். இது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய சோதனை என்று பார்க்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹுத்தாலா இந்த ரமலானுடைய தொடக்க நாள் எப்படி நமக்கு உற்சாகமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அமைந்திருந்ததோ அதுபோல ரமலான் மாதம் முழுக்க நமக்கு மகிழ்ச்சியான ரமலான் இந்த ரமலானை எல்லாம் வல்ல அல்லாஹுத்தாலா ஆக்கி அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனையோடு இன்றைய நேரலை நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நாளை சரியாக 10 மணிக்கு நேரலையில் மீண்டும் சந்திப்போம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.